தமிழ் வாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாங்க நிகழ்ச்சி கொடுப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் ஆங்கிலம் பேசுறது வெட்கமாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை எதிர்த்து பல பேர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ராகுல் காந்திலாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போது எடப்பாடி அவர்கள்கிட்ட சமீபத்தில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் இதை சம்மந்தமாக கேட்டபோது அது அவருடைய கருத்து அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குற சார்? ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இது? இல்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இது கேஷுவலாக எடுத்துக்கக்கூடிய விஷயமா இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்? ஏன்னா இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லாங்குவேஜ் தானே. இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஜப்பானில் ஆங்கில மொழி இருக்கா? ஜப்பானில் எந்த மொழியில் கற்றுக்குறாங்க? தமிழகத்துலேயும் சரி, அவங்க தாய்மொழியில். சைனா அவங்க தாய்மொழியில். சோவியத் யூனியன் அவங்க தாய்மொழியில். பல யூரோப் கண்ட்ரிஸ் அவங்க தாய்மொழியில். நம்ம நாட்டிலேயும் தாய்மொழியில் கற்றுக்குறோங்க சார். அதுதான் நம்ம நாட்டில் என்ன பிரச்சனைனா, தாய்மொழியில் கல்வின்றது இல்லை. தாய்மொழியில் கற்றுக்கும் பொழுது நீங்கள் கூடுதலாக அந்த எந்த கற்றுக்குறீங்களோ அதோட நெருங்கிடுவீங்க. ஆனால் தெரியாமல ஆங்கிலம் தான் பெருசுன்ற ஒரு மாயை நம்ம மனசுக்குள்ளே இதாகிடுச்சு. உலகளாவிய மொழி, அதனால் அதை சயின்ஸ் படிக்கணுமா, டாக்டரேட் படிக்கணுமா, இன்ஜினியரிங் படிக்கணுமா, ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அமித்ஷா அதை மட்டும் சொல்லல, ஆங்கிலத்தில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா இதை கூட சொல்கிறாரு. தமிழில் மருத்துவம், பொறியியல், இதெல்லாம் பாடத்திட்டங்களை கொண்டு வாங்கன்றாங்க. நம்ம நாட்டில் அதிகம் பேசுகிற மொழியில் ஒன்று ஹிந்தி. ஒரு பிஸ்னஸும் சரி, மற்ற மாநிலங்களில் ஏதோ ஒரு வகையில் ஹிந்தியில் கனெக்ட் ஆவாங்க. இப்போ பக்கத்தில் ஆந்திராவில் போனால் தெலுங்கு தெரியலனா கூட யாராவது ஹிந்தியில் பேசுவாங்க, இல்லை இங்கிலீஷில் பேசுவாங்க. அப்போ கூடுதலாக மொழிகளை கற்றுக்கொள்வது தப்பு கிடையாது. இங்கே என்ன பிரச்சனைனா, தமிழ் தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கணும், ஹிந்தி வரவே கூடாதுன்றதெல்லாம் இங்கே உறுதியாக இருக்கிறாங்க. அது ஒரு மோசமான இது. சரி, நீங்கள் ஆங்கிலத்தை கொண்டு வர்ற ஆங்கிலம் முக்கியன்ற பேரில் நீங்கள் அன்பில் மகேஷ் கூட சொல்லியிருக்காரு, ஆங்கிலம் கற்றால் எங்கேயோ போகலாம், அப்படி போகலாம். அப்போ ஆங்கிலம் கல்லாதவர்கள்லாம் எங்கேயுமே போகலையா? இவர் கட்சியுடைய தலைவர் கலைஞரும் சரி, இவர்கள் கட்சி வளர்ந்ததும் சரி, இவர்கள் கட்சியில் இருக்கிற பல முன்னணி அமைச்சரும் சரி, பெரிதாக ஆங்கிலம் கற்றவர்கள் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் தானே சார். கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போனால் கூட அந்த கண்ட்ரி லாங்குவேஜ். கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகாமே இங்கே இருக்கிறவங்க இருக்காங்கல்ல. கலைஞர் இருந்தார், கண்ட்ரி விட்டு கண்ட்ரியாக போனார். அவருடைய வளர்ச்சிக்கு பெரிதும் துணையாக இருந்தது தமிழ் தானே. அப்போ ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழி. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்ல வரேன். ஹிந்தி இல்லை, இருமொழி கொள்கை தான், ஆங்கிலம் தான் பிரதானன்ட்டு ஆங்கிலமே பிரதானம் ஆக்கிட்டாங்க தமிழ்நாட்டில். நீ தமிழ் இருக்கா தமிழ்நாட்டில்? நீ வெளியில் போய் இன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு வர பசங்களை தமிழில் ஒரு 10 வார்த்தை எழுத தெரியுமா? இவங்க தமிழ்றாங்கல்ல, தமிழை வாழ வைக்கிறோம், இந்தி திணிப்பு, இந்தியை எதிர்க்கிறோம், இந்தியை திணிக்க விடமாட்டோம், ரைட்டு. தமிழ் எங்கள் உயிர் மூச்சு, ரைட்டு. ஆங்கிலம் எங்களுடைய தொடர்பு மொழி, வரவேற்கிறோம். ஆனால் இங்கே என்ன நடக்குது? எது முன்னாடி நிற்குது? ஆங்கிலமா தமிழா? நீங்கள் சொல்கிறீங்க இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா இங்கே போயிடலாம், பில்கேட்ஸ்ட்ட போய் பேசலாம், ஆப்பிள் கம்பெனியில் வேலைக்கு சேரலாம். அதெல்லாம் உண்மை, நான் ஒத்துக்கிறேன். எல்லாரும் போயிடுறோமா? இல்லை, இங்கே தான் இருக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லாருமே கல்லூரி முடிக்கிற மாணவர்கள், இல்லை மேல்நிலை பள்ளி முடிக்கிற மாணவர்கள்ட்ட தமிழ் இருக்கிறதா? தமிழும் இருக்கணும், ஆங்கிலமும் தொடர்பு மொழியாக இருக்கணும், கரெக்டா? தமிழ் இல்லாததுக்கு காரணம் யாரு சார்? இந்த கவர்மெண்ட்டு தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்காம ஆங்கிலம் தான் பெருசு. இப்போ சொல்கிறாங்கல்ல, ஹிந்தி திணிப்பு எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு வேற்று மொழியாக ஆங்கிலத்தை ஏற்றுக்கிறோன்றதுல ஆங்கிலமே முக்கியன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்களா? அதனுடைய விளைவு தங்கிலீஷில் தானே எழுதுறாங்க. தமிழில் யாருக்கா எழுத வருதா? நீங்கள் ட்விட்டர் பக்கம் போங்க, யாருக்காவது தமிழ் எழுத வருதா? தங்கிலீஷில் தானே எழுதுறான். தமிழை ஆங்கிலத்தில் எழுதுகிறான். அம்மானா AMMA அப்படி தானே எழுதுறான். தமிழ் கரெக்டான தமிழ் எங்கேயாவது இருக்குதா? பார்த்தா இருக்காது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறேன். இந்த மாதிரி இவர் சொன்னார், யார்? அமித்ஷா சொன்னார். அதற்கு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் இப்படி சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, தமிழ் தான் முக்கியம், ஆங்கிலம் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வெளியில் சும்மா. சரி, ஒரு 3 திருக்குறள் சொல்லுங்கன்னு கேளுங்க. இல்லாட்டி ஒரு திருக்குறளை சொல்லி அதற்குரிய தமிழ் பதத்தை கேளுங்க. ஒரு பேராகிராஃபை தமிழில் நீங்கள் சொல்லி டிக்டேட் பண்ணி அதை தமிழ் எழுத சொல்லுங்கள். யாராவது எழுதுறாங்களா பாருங்க. அப்போ இதுக்கு காரணம் யார்? இந்த அரசு தானே. தமிழை வாழ வைக்கிறேன், கீழடி, தொன்மை நாகரிகம், தமிழ் 5000 வருடங்கள் முன்பு எல்லாம் சொல்கிறீங்கல்ல. இன்னைக்கு சாதாரணமாக 50 வருஷத்தில் ஆங்கிலம் தமிழை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கு.
எல்லா இடத்துலையும் தங்கிலீஷ் தானே இருக்குது. அப்போ மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கறதுன்றது அடிப்படை என்னன்னா, தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஆங்கிலம் அவசியம், தொடர்பு மொழி. ஆங்கிலத்தில் கல்வியை கொடுக்கணும். அரசு பள்ளிகள்லையும் தமிழ் எப்படியோ ஆங்கிலமும் அந்த மாதிரின்ற மாதிரி கொண்டு வரணும். இங்கே எப்படி நடக்குதுன்னா, பெரும்பாலும் 60-70% தனியார் பள்ளிகளில் படிக்கிறாங்க. மெட்ரிகுலேஷன், ஆங்கிலோ இந்தியன், சிபிஎஸ்சி, இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இந்த மாதிரி. இதில் ஆங்கிலம் மட்டுமே பிரதானம். 3வது மொழி ஒரு மொழி, இந்தியோ மற்ற இதுவோ. தமிழுக்கு தேவைப்பட்டால், அமைச்சர் பையன் சொன்னான்ல, என்ன படிக்கிறப்பா, ஃப்ரெஞ்சு படிக்கிறேன், யாரு சொன்னாரா, துள்ளாரா, அவருடைய பையன் ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி. இன்னொன்று கவர்மெண்ட் ஸ்கூல், இங்கே ஒரு 3ஆம் கிளாஸுக்கு மேலே தான் ஆங்கிலமே அவர்களுக்கு ஊட்டப்படுகிறது. கரெக்டா? அப்போ தமிழக அரசு மேலே என்ன இருக்கு? கவர்மெண்ட் செக்டர், இந்த எஜுகேஷன் செக்டார் மேலே தானே சார் குறை? எஜுகேஷன் செக்டார் என்ன ட்ரம்ப் கையில் இருக்குது? எஜுகேஷன் செக்டார் யார் கையில் இருக்குது? அதுக்கு யார் அமைச்சர்? அந்த துறையுடைய அமைச்சர் யாரு சொல்லுங்க? அன்பில் மகேஷ். உயர்கல்வித்துறைக்கு கோவிச்செழியன். அப்புறம் செக்டார்ன்றீங்களா, அது என்னது? அது பிரைவேட் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்ல அதெல்லாம் எது கீழே வருது? கல்வித்துறை கீழே தானே வருது, அரசுக்கு கீழே தானே வருது. இவங்க தனியாக அதை இயங்குறாங்களா? இல்லை. நீங்கள் கேட்கலாம், சிபிஎஸ்சி ஸ்கூலில் சொல்லலாம். கரெக்டா? அதை தான் சொல்ல வர்றீங்க. தெலுங்கானாவில் சிபிஎஸ்சி பாடத்திட்டங்களில் தெலுங்குக்கு பிரதான இது கொடுக்காம மற்ற இதை கற்றுக் கொடுக்கூடாதுன்னு அங்கே சட்டமாக கொண்டு வந்திருக்காரு முதலமைச்சர் தெலுங்கானா. அந்த மாதிரி இங்கே சிபிஎஸ்சி ஸ்கூலில் தமிழில் பிரதானமாக கட்டாயம். சிபிஎஸ்சியில் நீங்கள் எந்த ஸ்கூல் கொண்டு வந்தாலும் தமிழ் கட்டாயம் இருக்கணும். தமிழ்நாட்டில் தமிழ் கற்றுக்கணும், ஆங்கிலம் கற்றுக்கணும். சிபிஎஸ்சி வந்து சென்ட்ரல் போர்டோட கையில் தானே சார் இருக்குது. உங்கள் கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்வாங்க. சென்ட்ரல் போர்டு, ஸ்டேட் போர்டு கையில் தான் கல்வி இருக்குது. அப்போ சிபிஎஸ்சி நீங்கள் இங்கே வருது அப்படின்னா சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில். ஆனால் இப்போ கரண்ட்ல யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது சிபிஎஸ்சியில்? ஸ்டேட் தான், சென்ட்ரல் தான். அதான் சொன்னேன், கன்கரண்ட் லிஸ்ட்னா 2 பேருக்குமே அந்த அதிகாரம் இருக்குது. ஸ்டேட்டில் சிபிஎஸ்சி, தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி தமிழ் கட்டாயம், ஆங்கிலம், தொடர்பு மொழி ஏதாவது ஒன்று, 3வது மொழி ஏதாவது ஒன்று. இங்கே அரசு பள்ளியில் 2 மொழி தான். அதுலேயும் ஒரு அநியாயம் நடக்குது. இப்போ தனியார் பள்ளிகள், சிபிஎஸ்சி மற்ற பள்ளிகளில் 3 மொழி இருக்குது. அப்போ ஒரு மொழி கட்டாயம் தமிழ், அப்புறம் ஆங்கிலம். 3வது மொழி நீங்கள் எது வேணால் வச்சுக்கோங்க, ஃப்ரெஞ்சு வச்சுங்க, ஹிந்தி வச்சுங்க, தெலுங்கு வச்சுக்கோங்க, உருது வச்சுங்க, எது வேணால் வச்சுக்கோங்க. இப்படி கொண்டு வரணும். இங்கே என்ன பண்ணணும்? தமிழ் இது அரசு பள்ளிகளில் தமிழ் முக்கியம், ஆங்கிலம் தொடர்பு மொழி. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்டர்நேஷ்னல் மொழி, ஆப்பிள் கம்பெனி எல்லாத்துக்கும் போகிறதுக்குலாம் வேலைக்கு 3வது மொழி ஒரு மொழி வேண்டும். கேட்டால் என்ன சொல்கிறாங்க? பசங்களாம் படிக்கிறது கஷ்டம் சார், அவங்க மேலே திணிக்கிறோம் சார். அப்போ இங்கே மட்டும் தனியார் பள்ளி பசங்க மட்டும் மூளை தனியாக செஞ்சு ஏதாவது டெய்லியாக வீட்டில் காது வழியாக ஏற்றிட்டு இருக்காங்களா? அதே மூளை தானே. ஐக்கியூ உங்கள் லெவலுக்கு ஒன்று, என் லெவலுக்கு ஒன்று, இப்போ இருக்கிற பசங்க லெவலுக்கு வித்தியாசப்படுதா இல்லையா? உங்கள் காலத்தில் தான் ஆண்ட்ராய்டு வருது. எங்கள் காலத்தில் இந்த டெலிஃபோன் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி 1 ரூபா போட்டு பேசுறது. அதுக்கு முன்னாடி டெலிஃபோன்றது எங்கேயோ ஒரு வீட்டில் இருக்கும். எங்கள் காலத்துலலாம் ஆண்ட்ராய்டு கிடையாது, அதுக்கப்புறம் வருது. உங்கள் காலத்தில் நீங்கள் ஸ்கூல் லைஃப்லேயே ஆண்ட்ராய்டு ஃபோனை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பிறந்த குழந்தைங்க பிறக்கும் போதே ஆண்ட்ராய்டு ஃபோனை பார்க்குது. ஏதாவது அழுவுச்சுன்னா அந்த அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அதுவே போய் செலக்ட் பண்ணி யூடியூப்பை செலக்ட் பண்ணி அது எதையாவது ரீல்ஸ்னு பார்த்துட்டு கிடக்கு. அப்போ அந்த ஐக்கியூ லெவல் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையா? அதே தான் கல்வி முறையிலையும் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதுக்கு அவர்கள் தயாராவார்கள். புரியுதா? அப்போது அமித்ஷா சொல்கிறது எந்த அர்த்தத்துலன்னா இந்த அர்த்தத்தில் கிடையாது, தமிழை ஒழிக்கணுமோ இந்த மாதிரி கிடையாது. அவரு ஸ்டேட்டுகளில் ஹிந்தின்றது பிரதானம். அப்போ அனைத்து விஷயங்களும் ஹிந்தியில் வரணும். ஆங்கிலம் கற்றுக்கிறதே அவமானமாக கருதணும். ஏன் கருதணும்னா, இப்போ ஜப்பான் எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஆங்கிலம் இருக்காது. பேருந்துகள்லேருந்து ஊர் பலகை பேர் வரைக்கும் ஜப்பானிய மொழியில் தான் இருக்கும். சைனா போட்டிங்கன்னா சீன மொழியில் அவன் எல்லாத்தையும் உருவாக்கிட்டான். இன்றைக்கி டெக்னாலஜியில் யார் நம்பர் 1? ஜப்பான், சைனா, இவர்கள் மண்டேரியன் லாங்குவேஜ். இன்றைக்கி அவனுக்கான அறிவியல், அவனுக்கான மருத்துவம், அவனுக்கான நியூ டெக்னாலஜி எல்லாத்தையுமே அவன் சீன மொழியிலே கொண்டு வந்துட்டான். கரெக்டாக? சோவியத் யூனியன், ரஷ்யாவுக்கு போனீங்கன்னா எந்த மொழி இருக்கும்? ரஷ்ய மொழி இருக்கும். அங்கே ஆங்கிலம் இருக்குமா? ஜனாதிபதி இங்கே வந்தால் கூட ரஷ்ய மொழியில் தான் பேசுவார். கூட ஒருத்தர் வந்து அது ஆங்கிலத்தை சொல்லுவார். புரியுதா? இதே மாதிரி யூரோப் கண்ட்ரிஸ் எங்கே போனாலும் ஸ்பானிஷு, ஃப்ரெஞ்சு,
ஜெர்மன் மொழி, இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும். பிரிட்டன் மட்டும் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. நம்ம காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருந்ததுனால நம்ம ஆங்கிலம் பிரதானமாக நினைக்கிறோம். இப்போ புரியுதா? அப்போ ஆங்கிலத்திலே பல வகைகள் இருக்குது. அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்குது, இந்த இங்கிலீஷ் இருக்குது. ஆங்கிலம் கற்றுக்கொள்ளணுன்றதுல மாற்று கருத்து யாருக்கும் கிடையாது. ஆனால் நம்ம தாய்மொழியில் எத்தனை வருஷம் ஆச்சு? 75 வருஷம் ஆச்சு சுதந்திரம் அடைஞ்சு. நம்ம தாய்மொழியில் பாடத்திட்டங்கள் கொண்டு வந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஏன் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்க? நீங்கள் போய் நாளை இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ படிக்கணும்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும்னாலும் இங்கிலீஷில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் உங்கள் லாங்குவேஜ் தாய்மொழியிலே தமிழ்லேயே எல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் இங்கிலீஷுக்கு மாறுவீங்களா? எனக்கு எதுக்குடா, எல்லாமே தமிழில் இருக்கும் போதுன்னு போவீங்க. தொடர்புக்கு இங்கிலீஷை படிச்சு வச்சுக்கீங்க. கரெக்டா? இதுதான் வந்து உங்களுக்கு நீ சாட் ஜிபிடிலேருந்து எல்லாத்துலேயும் தமிழ் இருக்கா இல்லையா? எல்லாத்துலேயும் தமிழ் இருக்குல்ல. கூகுளில் இருந்து எல்லாத்துலேயும் தமிழ் இருக்குல்ல. நம்ம தமிழை பயன்படுத்துகிறோமா? நம்ம ஆங்கிலத்தை தான் பயன்படுத்துகிறோம். நமக்கு தமிழ் எழுத வருதா? இங்கிலீஷில் எழுதுறோம். நம்ம அனாதைகள் ஆகிட்டோம். எப்படி அனாதை ஆகிட்டோம்? தமிழில் பேசுவோம், படிக்கிறது தெரியாது, எழுத வரவே வராது. இப்போ அப்படி ஆகிட்டோம். ஏன் தமிழில் பேசுகிறோம்? வீட்டில் பேசுறதுனால பேசுகிறோம், வெளியில் பேசுறதுனால பேசுகிறோம். இன்னும் சாதாரண மக்கள்கிட்ட தமிழ் போல. புரியுதா? ஆனால் ரொம்ப பேர் வீட்டில் இங்கிலீஷில் தான் பேசிக்குவாங்க. கரெக்டா? இல்லை அவங்க தாய்மொழியில் பேசிக்குவாங்க. இப்போ இங்கே வந்து ஹிந்தியில் இருக்காங்கன்னா ஹிந்தியில் பேசிக்குவாங்க, தெலுங்குனா தெலுங்கில் பேசிக்குவாங்க, வெளியில் வரும்போது தமிழில் பேசிக்குவாங்க, பெரும்பாலும் ஆங்கிலத்தில் பேசிக்குவாங்க. அப்போ தமிழுக்கான முன்னுரிமை கொடுக்கறதுன்றது இல்லை. சினிமாவில் கூட எடுத்துக்கங்க, நீங்கள் ஒரு வர்ணனை எடுத்துக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு இருக்கா? ஹாய் வியூவர்ஸ், போடுங்க. ஹாய் சென்னை இருக்கா இல்லையா? சினிமா நடிகர்கள் பேசுறது, நடிகைகள் பேசுறது தமிழ் ஆங்கிலம் கலந்த தமிழ் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களை தான் வெக்கப்படணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எடப்பாடிகிட்ட வந்து கேட்குறீங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவர் சொல்வது சரிதான் சொன்னாங்கன்னா அடுத்த கணம் டக்கு 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 டக்குன்னு ஐடிவிங்க நரேட்டிவ் செட் பண்றோம். அவன் வா, வா, எடப்பாடி இந்தியை ஆதரித்து விட்டார், தமிழ் மொழிக்கு எதிராக பேசிவிட்டார், அவ்வளவுதான் பெரிய நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அதனால அவர் என்ன பண்றாரு? அவருடைய கருத்து மேட்டர் முடிஞ்சதா? இதுதான். அப்போ அன்பில் மகேஷ் சொல்றதும் தப்பு. ஆங்கிலம் கற்றால் மட்டும்தான் வாழ்க்கையில பெருசா உயர்வோம்னா எந்த நாட்டிலையும் கிடையாது. தமிழ் மற்ற மொழிகள் கற்றுக்கிட்டோம் நீங்க வரலாம். தமிழும் நீங்க ஹிந்தியை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கீங்க, நீங்க பிசினஸ் பண்ணி பொழைச்சிக்கலாம். நீங்க பக்கத்து ஸ்டேட்லாம் போய் பிசினஸ் பண்றீங்க, ஒரு ரிச் ஸ்டேட்ல கடை திறக்கனால உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா உங்களுக்கு அப்படி நெருக்கமா இருக்கும். கரெக்டா? இன்னைக்கு பிசினஸ்ல எது இருக்குன்னா தெலுங்கு, ஹிந்தி, இந்த 2 லாங்குவேஜ் தான் பிசினஸ்ல பெருசா இருக்கு. ஆக்சுவலி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரீஜனல் லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவங்க கற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லாக தெலுங்கு அதிகம் தான் இருக்குது. சினிமா இண்டஸ்ட்ரி கொஞ்சம் அப்படி தாண்டி போயிட்டீங்கன்னா ஹிந்தி இருக்கு. அதுக்குன்னு அதை ஸ்கூல்களில் திணிக்கிறது கரெக்டான ஒரு விஷயமா? திணிக்கிறது எங்க, எப்படி திணிக்கிறதுன்னு சொல்லுவீங்க? எப்படி சொல்றீங்க சொல்லுங்க. எவ்வளோ செய்திகள் கேட்குறோம், சிபிஎஸ்சி பள்ளிகளில் சமஸ்கிருதம் இது பண்ணுறாங்க, ஹிந்தி திணிப்பு நடக்குது சொல்லி. ஹிந்தி திணிப்புன்னு எப்படி சொல்றீங்கன்ற சொல்லுங்க. உங்களுக்கு கேள்வியே தெரில, புரியுதா? அப்போ நீங்கள் எப்படி அது சம்மந்தமாக ஃபுல்லாக போய் உள்ள என்னன்னு பார்க்கலாம். எல்லாம் சொல்கிறாங்க, சமஸ்கிருதம் திணிக்கிறாங்க, ஹிந்தி திணிக்கிறாங்க. விஷயம் என்னன்னா, புதிய கல்விக் கொள்கையில் உங்களுக்கு கல்வியில் இனி 3 மொழி கட்டாயம் இருக்கணும் பசங்க படிக்கிறதுலன்றது. ஒரு மொழி உங்கள் தாய்மொழி, எது? தமிழ். 2வது மொழி தொடர்பு மொழி ஆங்கிலம். 3வது மொழி சமஸ்கிருதமாக வச்சுக்கோங்க, இந்தியை வச்சுக்கோங்க, தெலுங்கு வச்சுக்கோங்க, ஃப்ரெஞ்சு வச்சுக்கோங்க, எது வேணால் வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம். ஆனால் ஒரு மொழி கற்றுக்குங்க எக்ஸ்ட்ராவா. இதில் எங்கே சமஸ்கிருத திணிப்பு வருது? கேட்டால் சமஸ்கிருதத்துக்கு அதிகமான வாத்தியார்கள் நிதி கொடுக்குறாங்க. நீ போடு தமிழ்நாட்டில் 3வது மொழிக்கு ஏதாவது ஒரு வாத்தியார். ஹிந்தினா ஹிந்தி அதிகமாக இருக்கணும், தெலுங்குனா தெலுங்கு அதிகமாக இருக்கணும். இப்போ கர்நாடகாவில் இந்த கிருஷ்ணகிரி, ஓசூர் இந்த சைட்லாம் போயிட்டா தெலுங்கு பேசுகிறவங்க அதிகமாக இருப்பாங்க. அவங்க 3rd லாங்குவேஜ் எது எடுப்பாங்க? தெலுங்கு எடுத்துக்குவாங்க. தமிழ், இங்கிலீஷு, தெலுங்கு எடுத்துக்குவாங்க. இந்த சைடு போனால் பாலக்காடு, கோயம்புத்தூர் அந்த சைட்லாம் போனால் மலையாளம் இருக்குது, அவங்க மலையாளம் எடுத்துக்குவாங்க. கன்னியாகுமரி சைட்லாம் இந்த மாதிரி 3 மொழியில் நீங்கள் ஹிந்தி தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அப்போ அது தேவைக்கேற்ற ஆதிர். இன்னொன்று, நீங்கள் 3வது மொழி கற்றுக்கிறதுனால என்ன உங்களுக்கு நஷ்டம் வந்துருக்கும் சொல்லுங்கள். லாபம் நான் 1000 சொல்லுவேன், நஷ்டம் ஏதாவது வரப்போதா? அவங்க மண்டைக்குள்ள எக்ஸ்ட்ரா வெயிட் சைடில் வந்து இப்படி தூங்கி நடப்பீங்களா? மூளையில் நம்ம 10% கூட உபயோகப்படுத்தலைன்னு ஆய்வு சொல்லுவோம்.
6 மொழி 8 மொழி தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. சினிமா துறையில் நீங்கள் போனீங்கன்னா சாதாரணமாக 6 மொழி, மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு 5 6 மொழி தெரியும். பலருக்கும் அந்த மாதிரி. ஏன் தேவை இருக்குது. அவங்க ஏதோ ஒரு வகையில் சினிமா துறையில் தெலுங்குல போகும்போது தெலுங்கு கற்றுக்குறாங்க, கன்னடத்தில் போய் கன்னடம், மலையாளம். கமல்ஹாசன் எடுத்துங்க, 7 8 மொழி தெரியும் அவருக்கு. அதனால் அவர் என்ன மூளை மண்டை பெருசாக ஆயிடுச்சு, ஒரு எக்ஸ்ட்ரா லாபம். இவங்களுக்கு என்னன்னா இதை வச்சு ஒரு அரசியல், இந்தி எதிர்ப்பு அரசியல்னா ஓட்டு விடும். அதை வச்சுக்கிட்டு இருமொழி கொள்கைன்னு ஒரு முட்டாள்தனமாக வச்சுக்கிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 3வது மொழியே கொடுக்காம மறுக்கிறாங்க. 3வது மொழி கொடுத்தே ஆகணும்னு தேசிய கல்விக் கொள்கை உள்ள வருது. அப்போ இவங்க அதை எதிர்த்து பாருங்க ஹிந்தி திணிக்கிறாங்க, பாருங்க சமஸ்கிருதம், இப்படிலாம் கொண்டு வராங்க. நீங்கள் உங்கள் மண்டையில் என்ன ஏற்றிருக்கீங்க சார்? இருந்தாலும் ஹிந்தி திணிக்கிறாங்க, சமஸ்கிருதம் திணிக்கிறாங்க. இப்போ புரியுதா? உங்கள் இஷ்டம். எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ், ஏதாவது ஒரு தொடர்பு மொழி. எந்த மொழி உங்கள் இஷ்டம். நீங்கள் உங்கள் பையனை போய் சேர்க்குறீங்க, நாளைக்கே கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க மாட்டீங்க, சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் தான் சேர்க்குறீங்க. நீங்கள் தாய்மொழினா அது உங்களுக்கு தமிழ் தான் சார். தமிழ் தான் தாய்மொழி. தமிழ் தான் சார். தமிழ் ஒன்று, தமிழ் இருந்தால் தமிழ் கற்றுப்பீங்க. அந்த சிபிஎஸ்சியில் தமிழ் இல்லைன்னா அப்போ அதுக்கான வேலை யார் செய்யணும்? நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு பண்ணணும். நீ எந்த இது இருந்தாலும் வா, தமிழ் கட்டாயம் இங்கே இருக்கணும் அப்படின்னு. அப்போ அதுக்கேற்ற வாத்தியார்கள் போடுறது மற்ற விஷயங்கள். 2வது ஆங்கிலம். 3வது எனி ஆப்ஷன் லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுங்க. நீங்கள் எதை மொழி எடுப்பீங்க சொல்லுங்கள். உங்கள் குழந்தைக்கு எதை கற்றுக் கொடுக்க? சமஸ்கிருதம், தெலுங்கு, மலையாளம், என்ன விருப்பம் இருக்கோ ஹிந்தி, எது என்ன விருப்பம் இருக்கோ எல்லாமே லாங்குவேஜ் தானே சார்? எல்லாமே லாங்குவேஜ் தான். மலையாளம் கற்றுக்கிட்டா கேரளாவில் மட்டும் பேசலாம். சமஸ்கிருதம் கற்றுட்டா மந்திரம் ஓத போகலாம். அது ஒரு பேசும் மொழியாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்குதுல்ல. தெலுங்கு கற்றுக்கிட்டா ஆந்திரா, தெலுங்கானா இங்கே. ஹிந்தி கற்றுக்கிட்டா கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா. பேசாத இடம் தான் இருக்கா? அப்போ இயல்பாகவே அந்த ஒரு வாய்ப்பை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை சந்தோஷப்படுமா, சந்தோஷப்படாதா? இதில் ஏதாவது தப்பு இருக்கா? இதில் எங்கே திணிப்பு வருது? இந்தியை திணிக்கக்கூடாது, தடுக்கிறேன்ட்டு நீங்கள் தமிழ் இருக்குதா? அதான் என்னுடைய கேள்வி. தமிழ் இருக்கா? அந்த இடத்துல ஆங்கிலம்ல இருக்கு. அதை வேற இன்னைக்கு தூக்கி வச்சு பேசுறாரு அன்பில் மகேஷ். ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் நீங்கள் அப்படி போகலாம், அப்படி ஆகலாம். என்ன ஆகலாம்? ஆங்கிலம் ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் 4 லட்சம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளியில் வரான். எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சு தான் வராங்க. என்ன பெருசா என்ன ஆச்சு? வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்களா? இல்லை வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது பண்ணிடுறாங்க? வாய்ப்புகள் எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு வசதியும் இருக்கணும். ஆங்கிலம் மட்டும் தெரிஞ்சால் போதாது. வசதியும் வாய்ப்புகளும் கிடைச்சாதான் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதா மற்ற விஷயங்களும். வெறும் ஆங்கிலத்தை மட்டும் வச்சுட்டு போயிட முடியுமா? அப்போ மொழின்றது, தொடர்பு மொழின்றது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அறிவு, அவ்வளோதான். உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஆங்கிலம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் 10 விஷயம் ஆங்கிலத்தில் படிச்சுக்கலாம். ஹிந்தி தெரிஞ்சால் கூடுதலாக ஒரு 10 விஷயம் படிச்சுக்கலாம். தமிழ் தெரிஞ்சால் இன்னும் கூடுதலாக படிச்சுக்கலாம். 3 மொழி இருந்தால் தான் தப்பா? அதுதான் நான் கேட்குறேன். அதனால் இவர் சொல்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அமித்ஷாவும் அந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்காரு. அவர் இந்தியை திணிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இந்தியை யாராலும் திணிக்க முடியாது. இந்தி திணிப்பை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நான் கூட ஏற்றுக்க மாட்டேன். என்னை திணிச்சா ஏற்றுக்கணும். ஆனால் கற்றுக்கொள்ளதை மறுப்பதையும் ஏற்றுக்க முடியாதுல்ல. திணிப்பு எப்படி தவறும், நான் கற்றுக்கிறத தடுக்கிறதும் தவறு. உங்கள் காலம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் இப்போ கூட கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே 3 மொழி இருக்குதுன்னா உங்கள் குழந்தைய கட்டாயம் ஹிந்தியில் படிக்க வைப்பாங்க. நாளைக்கு அது போயிட்டு இப்போ டெல்லியில் வெளியில் வேலைக்கு போச்சுன்னா உங்களை வாழ்த்தோம், பரவாயில்ல ஹிந்திலாம் இருந்துச்சு தப்பிச்சேன்டா. ஹிந்தி இல்லைன்னா நெருங்க முடியாதுங்க. முதல்ல அரசியலில் கூட நீங்கள் அடுத்த கட்டம் நகரணும்னா ஒரு மொழி எக்ஸ்ட்ரா இருக்கும். அதே ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மதுரை முருகர் கோயில் வழிபாட்டில் அவங்கவுங்க கடவுளை வழிபடுறது ஜனநாயக உரிமை, அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இணைஞ்சதுக்காக சப்போர்ட்டிவாக பேசுறதா எடுத்துக்கலாமா, இல்லை இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? உங்கள் மதம் என்ன? ஜனநாயக உரிமை தான். உங்கள் மதம் என்ன? இஸ்லாம். இஸ்லாம். நீங்கள் யாரை வணங்குறீங்க? அல்லாஹ். அல்லாஹ்வை வணங்குகிறீர்கள். நீங்கள் திடீர்னு நான் இயேசுவை வணங்க போகிறேன் முடிவெடுத்தா அதில் ஏதாவது தப்பு இருக்கா? இல்லை சார். அதிகபட்சமாக உங்கள் வீட்டில் திட்டுவாங்க, ஏன்டா அப்படி போகிற, கஃபீரா மாறிட்டியான்னு திட்டுவாங்க. மற்றபடி வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு அதுக்கான உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு. இன்னொன்று, மத நம்பிக்கைகளை மதிப்பதுன்னு ஒன்று இருக்கு.
நீங்கள் அல்லாவை விரும்புகிறீங்க, அல்லாஹ் வழிபடுறீங்க. நீங்கள் 30 நாள் நோன்பு இருக்கிறீங்க. நீங்கள் நோன்பு இருக்கும்போது என்னையா நோன்பு இருக்கிற, நான் சாப்பிட்றேன் பாருவோம் எதிரில் அப்படின்னு பண்ணுறது தவறான ஒரு விஷயம். நீங்கள் உங்கள் மத வழிபாட்டுக்கு ஒரு தொப்பி அணிந்து வர்றீங்கன்னா அதை நான் வந்து மறுக்கிறது தவறான விஷயம். அது உங்களுடைய உரிமை. அரசியலமைப்பு சட்டத்தில் அது இடம் இருக்குது. மதத்தை பின்பற்றுவதும் மதத்தை மறுப்பதும் வேறு மதத்திற்கு செல்வதும் அவரவர் உரிமை. புரியுதா? இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த விஷயத்தில் கேட்குறாங்க, இப்போ முருகன் கோயில் இது இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்கல்ல, அவரவர்கள் விரும்பின மதத்தை பின்பற்றுறதில்ல அவரவர்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை எடுத்துக்கிட்டு வேறு மாதிரி உருட்டுவாங்க நாளைக்கு. இப்போ முருகன் கோயில் அந்த அந்த மாநாடே சொல்கிறாங்க, அது தப்பு, அரசியல் மத அரசியல் பண்ணுகிறது பாஜக மத அரசியல் தான் பண்ணோம். நீங்கள் மாற்று அரசியல் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் மத அரசியல் பெரும்பாலும் எடுபடாது. சரி, அதை மீறி அவங்க பண்ணுறாங்க. முருகனை வைத்து பண்ணுகிறார்கள், ஓகே, முருகனை கும்பிடுவர்கள் போங்க. ஆனால் யாருக்கு வாக்களிக்கணும், யாரை என்ன பண்ணணுன்றதை மக்கள் நீங்கள் தீர்மானிச்சிங்க. நம்ம நாடு மத சார்பற்ற நாடு, அனைவரும் சகோதரர்களாக வாழ்கிறோம்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட நாடு இது. நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க. ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் அந்த மாநாட்டுக்கு எதிர்ப்பை சொல்வதும், நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை பற்றிய விளம்பரத்தை நீங்களே இலவச விளம்பரம் தேடி கொடுக்குறதும், அது வந்து இனி உங்களுடைய நடைமுறையிலே எனக்கெல்லாம் சந்தேகம் வருது. நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு போட்டு பேசுகிறாங்க. ஆக்சுவலாக நான் பார்த்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இப்போ நானே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தேன்னா இந்த முருகர் மாநாடு மதத்தை வழிபடுறதுல யாரும் எதையும் சொல்ல முடியாது. முருகருக்காக மாநாடு நடத்துறதையும் நீங்கள் தப்பு சொல்ல முடியாது. அப்படி தப்பு இருந்தால் நீதிமன்றம் அனுமதிக்காதுல்ல. ஆனால் அந்த முருகர் மாநாட்டை வைத்துக்கொண்டு மத அரசியல் பண்ணுவதோ, மாற்று மதத்தை துவேஷம் பண்ணுவதோ, இல்லை நாங்கள் மட்டும்தான் இந்துக்களுக்கு உரிமைகள் இல்லை, நாங்கள் தான் பாதுகாவலர் சொல்கிறதோ மிக தவறு. இந்த அரசியலை தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள். இந்த மாதிரி வேலைகளை மற்ற மாநிலங்களில் இவங்க பண்ணியிருக்காங்க. அங்கே ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் தமிழகத்தில் இந்த மாதிரி நீங்கள் பேசுறதுன்றது சும்மா ஒரு அந்த மாநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கூட விருப்பத்தின் பேரில் போகலாம். ஏன்னா கடவுள் பேரில் நடத்துகிறாங்கன்னு போனாலும் நான் வந்து அவங்க சொன்னது கரெக்டு தான். இங்கே இதை வச்சுட்டு மத அரசியல் பண்ணால் நான் ஏற்றுக்க மாட்டேன். முருகனை வணங்கணும்னு வந்து வணங்கிட்டேன், ரைட்டுப்பா வரம்பா, புரிஞ்சிச்சா? இது சரியான நடைமுறை. ஆனால் நீங்கள் ஓவராக அந்த துவேஷம், மற்றவர்களை இந்த மாதிரி நடக்கிறதே தப்பு, நடக்கக்கூடாதுன்னு பண்ணுறப்போ அவர்கள் எளிதாக இங்கே பாருங்க, நம்ம நாட்டில் பெரும்பான்மையாக நம்ம தான் இருக்கிறோம், இந்து மக்கள் இருக்கிறோம், இவங்கெல்லாம் பாருங்க கும்பிடவே கூடாதுன்றாங்க, மாநாடே நடத்தக்கூடாதுன்றாங்க. ஆக்சுவலி கும்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. அதை தானே இவ்வளோ நேரம் சொன்னேன். நான் சொல்றது அவங்க சொல்லுவாங்கன்ற, நான் சொல்லல. அவர்கள் இப்படி சொல்லுவார்கள். நீங்கள் அதை என்னதான் யோக்கியமா அந்த இது சொன்னாலும் அந்த மாநாடு நடக்கக்கூடாதுன்னு பேசுறீங்கல்ல, அதை அவர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருங்க கும்பிடவே கூடாதுன்னு சொல்றாங்க, இவ்வளோ பெரிய நாடு, நம்ம இந்துக்கள் அதிகமாக இருக்குது, முருகனுக்காக ஒரு மாநாடு நடத்தும் பொழுது பண்ணவே கூடாதுன்றாங்க, இப்படிலாம் சொல்லுவார்கள் என்று நான் சொல்லுகிறேன். புரியுதா? அப்படி சொல்லும் பொழுது அதையும் சிலர் நம்புவாங்களா மாட்டாங்களா? அப்போ நான் முதல்ல சொன்னேன், அந்த பிரச்சாரம் பண்ணீங்கன்னா அவன் போறவங்க கூட ஆமாயா சொன்னார் கரெக்டியா, இங்கே பாரு இதை வச்சு இது பண்றாங்க, அதுக்கு இல்லைப்பா நான் முருகனை கும்பிட வந்தோம்பா, வரேன்பா, தேங்காய் பை ஏதாவது கொடுக்குறியா கொடுப்பா, வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நேற்று பாருங்க, சங்கிகள் அது இதுன்னு போட்டு வம்பு இழுத்து அதன் மூலிமா அவர்கள் திரும்ப வந்து கேட்க, இவர்கள் மறுபடியும் வாக்குவாதம் பண்ண, போலீஸ் 2 சைடு மாட்டிட்டு முடிக்க, போலீஸை சங்கிகள்னு சொல்ல ஒரு கலாட்டா நடக்குதா? இது பல வகையில் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமாக கொண்டு போகப்படுமா? புரியுதா? அங்கே கலாட்டா நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சாரம் தானே பண்ணணும், பிரச்சாரம் தான் போகணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கப்படணும். இன்னொன்று, நீங்கள் வந்து நடத்தவே கூடாது, இது தவறுன்னு திமுக தரப்புலாம் சொல்கிறாங்க. நீங்கள் நடத்துனீங்க, நீங்கள் முருகன் மாநாடு நடத்துனீங்க, ஒரு அரசு பொதுவான அரசு தானே, நீங்கள் நடத்துனீங்க. தெரியுதா? குடமுழுக்கு நடத்துறது வேற, அது அறநிலைத்துறை கோயில் குடமுழுக்கு நடக்கும். ஆனால் முத்தமிழ் முருகன் மாநாடுனே ஒன்று நடத்துனீங்க, கட்சி மாநாடு மாதிரி. அதுக்கு யாரை கூப்பிட்டீங்கன்னா, இவர்கள் இப்போ யார் சங்கிகள் அது சொல்கிறாங்க, அந்த இதுலேருந்து அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு உட்கார வச்சு, அப்போ நீங்கள் வந்து என்ன அரசியல் பண்ணுறீங்க?
சமாதான அரசியல் பண்ணுறீங்களா? ஆனால் நீங்கள் வந்து இவர்களை தூண்டி விட்டு, கூட்டணி கட்சிகளை தூண்டி விட்டு இந்த வேலையும் பண்ணுறோம். அப்போ நாட்டில் அமைதி இருக்குமா? இன்னொன்று, இவர்களுக்கு அது வாய்ப்பு அமையுமா அமையாதா? நீங்கள் பண்ணுறது அவர்களுக்கு பாருங்க இந்து மக்களே, நம்மலாம் ஏதோ அமைதியாக ஒரு முருகன் மன்னன் நடத்தினா பாருங்கள் எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்கள். அப்போ என்ன ஆகும்? கூடுதலாக 10 பேர் பாஜக பக்கம் போவோம். அப்போ அவங்க நோக்கம் நிறைவேறுமா? நிறைவேறாது. இதுதான் பிரச்சனை. எப்படி மாற்று மதத்தை இப்போ பாஜக சொல்கிறாங்கல்ல, மற்ற மதத்தை துவேஷமாக பார்க்குறாங்கன்றப்போ, அதே மாதிரி இவர்கள் நடத்துகிற இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் இங்கே பெரும்பான்மை இருக்கின்றதுக்காக அப்படி பார்க்கக்கூடாது. நடத்து, ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். காவல்துறையை பர்மிஷன் ஓகே கிராண்டட், ஆனால் மத துவேஷ கருத்துக்கள் பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா கேஸ் போடுவோம். மாற்று மதத்தினை இழிவுபடுத்தி பேசக்கூடாது. முருகனுடைய இது நடத்துறீங்களா, அவருடைய அனைத்து நல்ல அம்சங்களும் பேசுங்க, ஒரு பக்திமயமான மாநிலம் நடத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வச்சுக்கிட்டு வேற அரசியல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படி கொடுக்கணும். நடத்தவே கூடாதுன்னு தடை வச்சா என்ன ஆகும்? கோர்ட்டுக்கு போனால் ஏன் நடத்தக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு என்ன பதில் சொல்ல முடியுது? இல்லை இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, அது நீங்கள் கண்டிஷனாக போடுங்க. ஆனால் நீங்கள் எப்படி நடத்தவே கூடாது சொல்லுவீங்க அப்படின்னு வரும். இதுதான் இன்னைக்கு நம்ம வேலை தூக்குனாங்கல்ல, வேலை யாத்திரை போனாங்கல்ல, அதனால பாஜக பெருசாக வளர்ந்துச்சா? வளரல. 2.62 தான் வாங்கினாங்க 2021. ஆனால் ஒழுங்கான அரசியலை அண்ணாமலை பண்ணும் பொழுது திமுகவுக்கு எதிரான ஊழல் முறைகேடுகள் இது சம்பந்தமா மத அரசியலே எடுக்காம அண்ணாமலை அரசியலாக பண்ணும் பொழுது பாஜகவுடைய ஓட் பர்சன்டேஜ் ஏறிச்சு. இது தான் தமிழகத்துடைய நிலை. அப்போ நீங்க முருகன் மாநாடு நடத்தீங்கப்பா, இதெல்லாம் பண்ணக்கூடாது. நடத்திக்கோ, நடத்தி முடிச்சிட்டியா கிளம்பு, வேலை முடிஞ்சிச்சா? இதுதான் பிரச்சனை. நீ என்ன பண்ணுவ? கடவுள் மத பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லுவேன். எது? பகுத்தறிவு பிரச்சாரம்னு. தீகா பகுத்தறிவு எங்க மட்டும்தான் இருக்கும்? இந்து மதத்துக்கு மட்டும்தான் இருக்கும். அதுலயும் குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் இருக்கும். உன் பகுத்தறிவியா மற்ற மதத்து பக்கம் போனா போவாது. கடவுள் நம்பிக்கைக்கு எதிரான ஒரு பகுத்தறிவு பிரச்சாரம் தானே பண்றீங்க. மூட பழக்கம் எல்லா மதத்துலயும் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? பெண்ணடிமைத்தனம் எல்லா மதத்திலும் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்பது பெண்ணடிமைத்தனம் தானே, எல்லா மதத்திலும் இருக்கா? விதவைகளுக்கான உரிமைகளை மறுக்கிறது பெண்ணடிமைத்தனம் தானே, எல்லா மதத்திலும் இருக்கா? இருக்குல்ல. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் இல்லாத ஆணுக்கு ஒரு அதிக உரிமை, சொத்து உரிமை கிடையாது, இந்த மாதிரி எல்லா மதத்திலையும் இருக்கா? அது பெண்ணடிமைத்தனம் தானே. இதுக்கு எதிரான பகுத்தறிவு பிரச்சாரம் பொதுவாக தானே நடக்கணும். நடக்கணுமா நடக்கூடாதா? அது நான் இந்து மதத்துக்கு மட்டும். கடவுள் நம்பிக்கைன்றது எல்லா மதத்திலையும் தானே இருக்கு. கடவுள் மறுப்பு பிரச்சாரமும் எல்லா மதத்துக்கு எதிராக தானே இருக்கணும். அது நான் இந்து மதத்துக்கு எதிராக மட்டும். நான் இது ஒன்று வரேன். இன்னொன்று, இவர்கள் என்ன பண்ணுவாங்க? தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் சொல்றாங்களா இல்லையா? சிஎம் சொல்றாருல்ல, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன். விநாயகரை வணங்காத இந்துக்கள் யாராவது இருக்கிறார்களா? சொல்லு. சரி, நான் இப்படி வரேன். திமுகவுக்கு வாக்களிக்கிற இல்லை திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறவர்கள் விநாயகரை வணங்க மாட்டார்களா? வணங்குவார்களா? அப்ப விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு அர்த்தம். உங்க வாக்கம் தேவையில்லைன்னு முடிவு பண்ணு. தீபாவளி ஐடியாலஜி தானே சார்? யாருடைய ஐடியாலஜி? திமுக ஆட்சியாளர்களோட. அதை தாங்க கேட்குறேன். உங்க ஐடியாலஜி ஓகேன்னா அது என்ன விநாயகருக்கு மட்டும் சொல்லுங்க. கேட்டா ஒரு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து வந்த கடவுள், 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாராம். இஸ்லாம் எப்போ தோன்றுச்சு? 1400 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அதை மட்டும் ஏற்றுக்கிறீங்க. ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றீங்க, இஃப்தாருக்கு போய் கஞ்சி குடிக்கிறீங்க. 1400 வருடங்களுக்கு முன்னாடி வந்தது. இந்தியாவில் இஸ்லாம் எப்போ வந்துச்சு? 400 வருஷம் இருக்குமா? முகலாயர் காலத்தில் வந்துச்சா? இருக்குமா? 300-400 வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்தது இந்தியாவில் இஸ்லாம். அதனால் நாங்கள் வந்து ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம், பாய்ங்க பிரியாணி கொடுத்தா சாப்பிட மாட்டோம், இஃப்தார் விருந்து போய் கஞ்சி குடிக்க மாட்டோம். அப்படி எதாவது முடிவு எடுத்தீங்களா? அதுவும் மதம் தானேப்பா. இதுவும் மதம், அதுவும் மதம் தானே. தெரியுதா? தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம். ஏன்? அது வடநாட்டு பண்டிகை. அப்படியா? தீபாவளி கொண்டாடுறவங்க யாரா இருக்காங்க? நீங்களும் நானும் கூட கொண்டாடுவோம். உண்டா இல்லையா? கொண்டாடிடுவோம் சார். நீங்கள் வேலை செய்கிற நிறுவனத்தில் தீபாவளிக்கு போனஸ் கொடுத்தா வேணான்னு சொல்லுவீங்களா? ஸ்வீட் கொடுத்தா வேணான்னு சொல்லுவீங்களா? பட்டாசு பை கொடுத்தா வேணான்னுவீங்களா? பட்டாசு வாங்கி அன்னைக்கு வெடிப்பீங்கல்ல, அதில் இஸ்லாமு கிறிஸ்துவர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அது ஒரு ஜாலியாக பட்டாசு எல்லாரும் வெடிக்கிறாங்க. நம்ம வீட்டு பசங்களும் பட்டாசு வேணும்னா ஒரு பாக்கெட்டு போய் வாங்கிட்டு வந்து
இல்லை ஆஃபீஸில் கொடுத்தாங்கன்னா அதை ஐயோ நான் தீபாவளி கொண்டாட மாட்டேன், இந்தாப்பா பக்கத்து வீட்டில் இருக்கிற இந்துக்களே சகோதரரே நீ வச்சுக்கோ அப்படி கொடுக்குறோமா? நம்ம தானே வெடிக்கிறோம். தீபாவளி அன்னைக்கு தானே வெடிக்கிறோம். எல்லாம் இஸ்லாம் அதை அனுமதிக்குதா? இருந்தாலும் மதங்களை கடந்து ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து பண்றோம். மதங்களை கடந்து ஒற்றுமையா இருக்கணும்ன்றது நீங்க சொன்னாலும் இயல்பாகவே நாம் எல்லோரையும் அனுசரித்து வாழ்கிறோம். ஆமா, தீபாவளி அன்னைக்கு ஸ்வீட்டு ஏதாவது வாங்கி கொடுக்குறதோ இல்லை அதிர்ஷ்டம் செஞ்சு கொடுப்பாங்கன்னா அதை கடிச்சு உடைக்கவே முடியாதுன்னு தானே நம்ம வாங்கி சாப்பிட்றோமா இல்லையா? ஊருக்கு கொடுத்தா சாப்பிட்றோம், விநாயகர் சதுர்த்திக்கு கொலக்கட்டை கொடுத்தா சாப்பிட்றோம், ரம்ஜானுக்கு உங்கள்கிட்ட என்ன பாய் பிரியாணி இல்லையா பாய்னா பிரியாணி வாங்கி தர்றீங்க, கிறிஸ்துவர் பண்டிகை கேக் வாங்கி வந்து தராங்க சாப்பிட்றோம். உண்டா இல்லையா? இதுதான் இந்தியா. ஆனால் நீங்க பாஜகவை குற்றம் சொல்கிறீர்கள், அவர்கள் வேற்று மதத்துறை துவேஷம் பண்றாங்கன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம். இருக்குது, பல மாநிலங்கள்ல இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் கேட்குறேன். தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்னா அதோடைய அர்த்தம் என்ன? உங்க வீட்டில் தீபாவளி கொண்டாடலையா? தீபாவளிக்கு போனஸ் கொடுக்கலையா கவர்மெண்ட்டு? அப்போ தீபாவளி போனஸ் கொடுக்காதீங்க. தீபாவளி பார்த்தீங்கன்னா இப்போ காவல்துறை, மற்ற துறை அமைச்சர்கள், மற்ற துறைகள்லாம் அன்னைக்கு தான் பட்டாசும் ஸ்வீட் பாக்ஸும் கொடுப்பாங்க எல்லாருக்குமே. உண்டா இல்லையா? ஏன் கொடுக்குறீங்க? ஆர்டர் போடுங்க, கொடுக்கூடாது. அப்போ தெரியுதா இது வந்து எல்லாமே நடிப்பு அரசியல்னு? இவங்களுக்கா பிடிச்சதுன்னா இவங்க பண்ணுவாங்க. நான் கேட்குறேன், அமைச்சர்கள் வீட்டில் யார் வீட்லையும் தீபாவளி கொண்டாட மாட்டாங்களா? கொண்டாடுவாங்கல்ல? கொண்டாடுவாங்க. அப்புறம் தீபாவளிக்கு முதல்வர் வாழ்த்து சொல்ல மாட்டேன், துணை முதல்வர் வாழ்த்து சொல்ல மாட்டேன்றது எப்படி நியாயம்? நீங்க உங்களுக்கு ஓட்டு போடுறவங்க தீபாவளி கொண்டாடுவாங்களா இல்லையா? அப்ப அந்த மக்களுக்கு ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க? அங்க எங்க பிஜேபி வந்துச்சு? புரியுதா? இதுதான் இவருடைய அரசியல். இதைத்தான் இப்போ இவர் வந்துட்டு அமித்ஷா மொழி சொல்றாருன்னா, அவர் சொல்றது இப்போ எப்படி சோவியத் யூனியன், இப்போ ரஷ்யா, ஜப்பான், சைனா மற்ற நாடுகள்ல அவங்க தாய்மொழியிலேயே அனைத்து டெக்னாலஜி வருது. நம்ம இந்தியாவில் அந்தந்த இங்கே வந்துட்டு இந்தியில் வரணும்னு நான் சொல்கிறாரு. இங்கே வந்துட்டு தமிழ் மொழியில் மருத்துவமும் பொறியியலும் வரணுன்றாரு. நீங்கள் உங்களுக்கான இதை உருவாக்குங்க. அப்போ நம்ம ஆங்கிலத்தை தேடி ஓட மாட்டோம்ல. ஆங்கிலத்தை ஒரு சைடில் வச்சுக்கணும், தேவைப்பட்டவங்க படிப்பாங்க. மற்றவங்களாம் என் மொழியிலே இருக்கிறாங்க. இதை தான் அமித்ஷா சொல்கிறாரு. இன்னொன்று, விரும்புகின்ற மதங்களை விரும்புகின்றவர்கள் பின்பற்றுவதில் தவறு இல்லைன்றது பொதுவான இது. இந்தியா ஒரு சமூக நல்லிணக்கம் வாய்ந்த ஒரு மதசார்பற்ற நாடு. இங்கே யாரும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், எங்கும் போய் வாழலாம், எந்த மொழியையும் கற்கலாம், எந்த ஊர் பொண்ணையும் கட்டிக்கலாம். அதுக்குன்னு எல்லா ஊர் பொண்ணையும் போய் அங்கங்கே ஏலட்டு பண்ண முடியாது. ஒரு திருமணம் பண்ணலாம், நீங்கள் அதை அந்த மாநில இங்கேருந்து அஸ்ஸாமில் போய் கூட அஸ்ஸாம் பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம். எல்லாவற்றுக்கும் நமக்கு உரிமை இருக்குது. ஆர்டிகல் 21 நமக்கான உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை மாதிரி. இப்போ நீங்கள் சொல்கிறாங்களா வடநாட்டிலேருந்து இங்கே வந்துட்டாங்க, ஏன் இந்தியாவிலேருந்து தானே வராங்க? வடநாட்டிலேருந்து வராங்கன்னா இங்கே நீ அவங்களுடைய இதை ஃபில் பண்ணலன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்துறீங்க, ஒரு 5 பேரை வேலைக்கு சேர்க்குறீங்க, அவன் பாதி நாள் குடிச்சிட்டு ஒழுங்காக வேலைக்கு வர மாட்டேங்கிறான், அட்வான்ஸ் வாங்குறான், அட்வான்ஸ் வாங்கினா திருப்பி தர மாட்டேங்கிறான், கேட்டால் நின்றுட்டு வேற இடத்துல வேலைக்கு போயிடுறான். இப்படிலாம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு 5 பேர் நார்த் இந்தியன் வர்றான், ஒழுங்காக வேலை செய்கிறான், இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா கூட வாங்கிக்கிறான், வேலைக்கு ஒழுங்காக வர்றான், 8 ஹவர்ன்றது 12 ஹவர் உழைக்கிறான், அதாவது வேலை செய்யறதை பற்றி கவலைப்படாமல் உழைக்கிறான்னா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க ஒரு முதலாளியா? நல்லா பண்ணுறான்பா. இப்போ திருப்பூர்லேயே அதான் நடக்குது. நீங்கள் ஒதுங்குறீங்க, நீ டாஸ்மார்க்கில் கிடக்குற, 15 வயசுலேருந்து குடிக்க ஆரம்பிங்க. அவன் வந்தால் வேலைன்னு கிடக்குறான், வீட்டுக்கு போகிறான். அவன் பாருங்கள், ஹோட்டலில் எங்கேயா நார்த் இந்தியன் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அங்கே போய் கூறு வெட்டினதெல்லாம் வாங்கிட்டு போய் அவங்களே சோறாக்கி அவங்களே சாப்பிட்டு காசை மிச்சம் பண்ணி ஊருக்கு விட்டாங்க. ஏன்னா அவர் இங்கே துபாய் வர மாதிரி அங்கே வறுமை. ஓகே சார். இப்போ பாமக கட்சி கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, காடுவெட்டி குரு இந்நேரத்துக்கு இருந்திருந்தாருன்னா கட்சி எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் காடுவெட்டி குருவோட கடைசி காலத்திலே அந்த கட்சியை அவங்களுக்கு உதவாமல் இருந்தது வந்து ரொம்பவே கவலைக்கிடமான ஒரு விஷயம். அப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் இப்போ அவரை பற்றி பேசுறது எந்த விதத்தில்? என்ன காரணம்னா, காடுவெட்டி குருவை நம்பி காடுவெட்டி குருவை பற்றி பேசினா இவர் பக்கம் கொஞ்சம் ஆட்கள் சேருவாங்கன்னு பார்க்குறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி காடுவெட்டி குரு கடைசி காலத்தில் ஒதுக்கப்பட்டார். காடுவெட்டி குரு மறைந்த பிறகு அந்த ஃபேமிலியே இவங்க எதுவுமே கண்டுக்கல. காடுவெட்டி குருவுக்கு ஒரு பெரிய சும்மா ஏதாவது கூட்டத்தில் ஒரு படம் திறக்கிறது, பெரிய அளவு மரியாதை கொடுக்கறது இல்லை. ஆனால் அப்பப்போ தேவைப்பட்டால் காடுவெட்டி குரு அப்படி இப்படின்னு பேசிக்கிறது. இது இப்போ அப்பா புள்ள பிரிஞ்சிருக்கிறதுனால காடுவெட்டி குரு பற்றி பேசலாம், அந்த ஆதரவு கொஞ்சம் நமக்கு கூடும் அப்படின்னு பார்க்குறாரு. இன்னும் ஒரு படி மேலே போனால் காடுவெட்டி குருவை ஒதுக்கியது நான் இல்லை, என் தந்தை தான், நான் இல்லை என் மகன் தான் கூட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால
இது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறதுன்னு தான் நம்ம பார்க்கணும். நேற்று வந்து தாவேகா கட்சியோட பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்கள் வந்து வேலுச்சேரியில் நடந்த தாவேகா கட்சி பொதுக்கூட்டத்தில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, மகளிருக்கு கொடுக்கப்படுற உரிமை அந்த தொகை. அந்த தொகை 1000 ரூபாவை வந்து வாங்கிட்டு அப்படியே இப்படிவா பிடிங்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த ஹெல்மெட் போடலை, லைசன்ஸு, ஒன்வேல ஹெல்மெட் போடலன்னா, லைசன்ஸ் இல்லைன்னா ஒன்வேல போனால் பிடிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஹெல்மெட் போடாமல் போகலாமா? சட்டம் அனுமதிக்குதா? ஹெல்மெட் போட்டு தான் சார் போகணும். லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டலாமா? சட்டம் அனுமதிக்குதா? லைசன்ஸ் இல்லாமல் நீ வண்டி ஓட்ட ஆக்ஷன் பண்ணால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது தெரியும்ல. ஆமாம் சார். அப்புறம் 3வது நோ என்ட்ரியில் வண்டி போகலாமா? இல்லை சார். இன்னைக்கு பல இடங்கள் நோ என்ட்ரி தான், எங்கே போகிறதுனே தெரியாமல் இருக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் சட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்கள். இதில் கூடுதலாக காவல்துறை மற்ற இதை வச்சு நம்மள்கிட்ட அதிகமாக பணம் பிடுங்குகிறார்கள் சொல்கிறது வேற. ஹெல்மெட் போடாமல் போகிறது, லைசன்ஸ் இல்லாமல் போனால் பிடிச்சி இங்கே கொடுத்த 1000 ரூபாவை அங்கே 4000 3000 பிடிங்கிறாங்கன்றது ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் இப்படி பேசுறது சரியில்லை. நாளைக்கு இவர்கள் நம்புகிற மாதிரி ஆட்சிக்கு வந்தால் இவர் ஏதாவது ஒரு அமைச்சராக இருப்பார். அப்போ வந்து இவர் நான் அன்னைக்கு அப்படித்தாம்மா பேசினேன், நீ லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டு, இனி சட்டம் சொல்லுவார் அவர். எங்கள் தளபதியா அதாவது தளபதி தலைவர் ஆட்சிக்கு வந்தால் யாரும் லைசன்ஸ் வைத்து கொள்ள தேவையில்லை, லைசன்ஸ் இல்லாமல் போனால் போலீஸ் பிடிச்சா அனுப்பிச்சிடணும், யாரும் ஹெல்மெட் போட தேவையில்லை. ஆனால் அவர் சொன்ன விதம் தான் அப்படி இருந்துச்சே தவிர அவர் சொல்ல வர்றது என்னன்னா கரப்ஷன் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறது தான். அந்த விதம் இதெல்லாம் வந்து ஒழுங்காக பார்த்து பேசணும், புரியுதா? கொலை பண்ணால் போலீஸ் பிடிக்குது, இதெல்லாம் தப்பு, போலீஸ் அராஜகம் அப்படின்னு பேச முடியுமா? இல்லை சார். இல்லை. நம்ம போலீஸ் எங்கே எதில் அராஜகம் பண்ணுறாங்க, எதில் கரெக்டாக நீ தான் பேசுகிறல. ஐயோ போலீஸ், நான் போலீஸை சொல்லலை, அவர்கள்லாம் நம்மை சேர்ந்தவர்கள், ஐயோ பாவம், பயம் சொல்லு காவல்துறைன்னு. என்ன கவர்மெண்ட்டே ஃபுல்லாக பண்ண சொல்லுதா? 1000 ரூபா ஃபைனுன்னா மீதி ஏதாவது கூடுதலாக இல்லை பிடிச்சா அவனும் டார்கெட் போட்டால் இவங்க எக்ஸ்ட்ராவாக பின்னாடி உட்காந்துறவங்களும் ஹெல்மெட் இல்லைன்னா பிடிப்போம், நீ இப்படி தான் வந்த, அது இல்லை இது இல்லை. காரில் போகிறவங்கள பிடிக்கிறாங்களா போலீஸு? கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டு போகிறவங்க, இந்த சீட் பெல்ட் போடாதவங்க, செல்ஃபோன் பேசிட்டு போகிறவங்கள போலீஸ் பிடிக்குதா? அப்போ அதுலேயும் போலீஸ் சில நடைமுறைகளை வச்சுக்குதுல. அதிகமாக யாரை பிடிக்கிறாங்க பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 2 வீலர்ஸ் தான் அதிகம். ஏன் திருப்பி கேட்க மாட்டாங்க? இன்னொன்று அதிகமாக இருக்கிறாங்க, வந்தவொடனே டக்குன்னு போடலாம். அப்புறம் பப்ளிக் வெஹிக்கிள்ஸ் அவங்களும் எடுத்து பேச மாட்டாங்க. காருன்னா அதுக்குள்ளே யார் இருப்பாங்களோ இந்த மாதிரி பேசுங்க. லைசன்ஸ் இல்லாமல் போனால், ஹெல்மெட் இல்லாமல் போனான்னா அதெல்லாம் சட்டவிரோதம் தானே. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் பிரகாரம் அதுக்கு அபராதம் உண்டு, வாங்கிக்கிறாங்கன்றது. அப்போ நீங்கள் வார்த்தை கரெக்டாக தானே சொல்லணும். நீங்களும் தாவேகாலோட ஏதாவது பொறுப்பில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், ஆதரவாளர். ஆமாம், அவர் வந்து அந்த அர்த்தத்தில் சொல்ல சார், கத்தியால குத்துன்னு தான் சொன்னார் சார், கொலை பண்ணுன்னு சொல்ல சார், நீ நெஞ்சில குத்து, கத்தியால குத்து அப்படின்னு தான் சொன்னார் சார், கொலை பண்ண. அப்போ ஒரு பொதுச் செயலாளர் இருக்கவங்க வார்த்தைகள் இந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டாக பேசணும், அதுக்கு தான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று சொன்னார், காலில் விழக்கூடாது, என்னிடம் இனிமேல் யாராவது காலில் விழுந்தால் அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு. ஏன் சொல்கிறாங்கன்னா இவங்க எல்லாருக்கும் என்னன்னா காலில் விழு, அதை பண்ணு, அடிமைத்தனமாக இருக்கணும். ஆனால் அந்த காலில் விழுற விஷுவல் இருக்குல்ல, அதெல்லாம் வைரல் ஆகிடுச்சு. அதை பாருங்க, விஜய் வந்து காலில் விழுறதுக்கு அவ்வளோ கோவம் வருது அவருக்கு, காலில் விழுறவங்களை தடுக்கிறாரு, பார்த்துறீங்களா? ஒருத்தர் அவர் பொண்ணை காலில் விழ வைக்கிறதுக்கே அவங்க அப்பா அப்படியே முறைச்சி பார்ப்பாரு. ஆனால் இவர் இந்த அடிமைத்தனத்துலேருந்து வந்தவர், அவங்க வாட்டில் இந்த சாமியாருக்கு மாதிரி ஒரு வாட்டில் காலில் விழுவாங்க போவாங்க, இவர் எதுவுமே கண்டுக்க மாட்டார், அப்படியே ஊந்தே போ ரைட், இவர் வாட்டில் ஒரு வேலையில் இருப்பார். ஏன் தடுக்கலை, ஏன் திட்டலாம் கிடையாது. அந்த மாதிரி காட்சிகள் வைரல் ஆனோன்னா அவருக்கு ஒரு இது வந்துச்சு, காலில் விழுந்தா சிக்கலாயிடும் அப்படின்ட்டு. இதை அவர் ரியலைஸ் பண்ணி தான் சொன்னாரா இல்லை? அது இனிமேல் தெரியும். நான் அதை தான் சொல்ல வந்தேன், நீங்கள் கேட்டீங்க. அவர் ரியலைஸ் பண்ணி தான் சொன்னாரா? உண்மையிலேயே வந்து ஒரு மனிதனுடைய இயல்பு நான் சொல்கிறேன். உங்கள் காலில் ஒருத்தர் விழுறாருன்னா அதை விரும்புவீங்க. காலில் விழுந்தோன்னா அவரை ரொம்ப பிடிச்சிடும், தம்பி எவ்வளோ மரியாதைக்கார தம்பி ஆகுது அப்படின்னு பிடிச்சி போயிடும், இது இயல்பு. ஆனால் மனிதனுக்கு மனிதன் இந்த மாதிரி காலில் விழுறதுன்றது சரியான விஷயம் இல்லை. ரெண்டாவது, ஒருத்தர் நம்ம காலில் விழுறாருன்னா நம்மக்கிட்ட ஏதோ சில விஷயங்களை எதிர்பார்க்கிறார், அது உண்மையாகவும் இருக்கும், பெரியவர் அப்படின்னு மரியாதை, அந்த மரியாதை மனசில் இருந்தால் போதும். ஆனால் காலில் விழுந்து பொது இடத்துல பண்ணுறாருன்னா ஏதோ நம்மள்ட்ட ஆதாயத்தை எதிர்பார்க்கிறார். காலில் விழாதவன் அந்த இடத்துல ஒரு சங்கடப்படுற நிலைமை உருவாயிடும். இப்போ 10 பேர் நிற்கிறாங்க, 5 பேர் காலில் விழுறான், 5 பேருக்கு என்ன ஆகும்? என்னடா இது காலில் விழுந்தா என்ன பண்ணுறது, நம்மளுடைய இது காலில் விழக்கூடாது. நம்ம இஸ்லாமியர்கள் காலில் விழ மாட்டாங்க,
ஆமாம் சார். 2 மலக்குகள் இருக்குது அப்படின்னு விட மாட்டாங்க. இஸ்லாமும் அதை அனுமதிக்கவில்லை. வணங்குவதும் காலில் விழுவதையும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அப்போ அவரும் என்ன பண்ணுவாங்க, ஐயோ எப்படிடா காலில் விழுது, அப்போ அவன் அந்த கட்டணம். அந்த தம்பி 5 தம்பியும் எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்குது, எவ்வளோ மரியாதை கொடுக்குது. இந்த பாரு இவனுங்க எப்படி நிற்கிறானுங்க பாரு, எவ்வளோ திமிர் பாரு, இவனுக்கு வருமா வரதா. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. ஆனால் அவருக்கு அதில் ஒரு சுகம் இருக்குது. இப்போ அதை சொல்லியிருக்காரு, உண்மையிலேயே வரவேற்கலாம். புஷி சொன்னதை நான் வரவேற்கிறேன். நீங்கள் கேட்ட 2வது கேள்வி, அது மனதிலிருந்து வந்ததா இல்லை இந்த மாதிரி வைரலுக்கான விஷயத்துக்காக வந்ததான்றது போக போக தெரியும். அது இனிமேல் தான் தெரியும். உங்கள் பொண்ணான நேரத்தை எங்கள் கூட செலவழிச்சிருக்கு. நன்றி சார். வணக்கம்.